ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா? இவ என்னமோ பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணுறான்னு தெரியல. நான் ஏதோ சாப்பிட்ற பொருள் மட்டும் தெரியுது. என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் வந்து கேசரியா ரவையில தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து பச்சரிசியில் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் ஆக்கிக்கலாம். இதோட ரெசிபி அவங்களே சொல்லுவாங்க. கேசரி சாப்பிடலான்னு ஆசை வந்து கேசரி செஞ்சேன். பொதுவாகவே 10 நிமிஷத்தில் எப்போவுமே கேசரி முடிஞ்சிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ்க்கு மேலே தான் களி மாதிரி மாறி போச்சு. புதுசாக இப்படி வருதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது போய் பாக்ஸை போய் பார்த்தானா பாக்ஸ் மாறி போச்சு. இங்கே புட்டு மாவு. சரி, ஆனாலும் மனசு தளராமல் புட்டு மாவுலேயும் கேசரி செஞ்சுருக்கேன். பார்த்தீங்களா? பேஸ்மெண்ட் போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்களா? அதான் என் மகா சொன்னால எந்த ஷேப்லேயும் மாற்றலான்னு. எந்த ஷேப்லேயும் மாற்றலாம். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் புட்டு மாவில் கேசரி செய்வது எப்படி ரெசிபி நான் சொல்லித்தரேன். ட்ரை பண்ணுங்க. என்ன நல்லா தான் இருந்துச்சு. சரி, வேறு வழி இல்லை. எப்படியும் பச்சரிசி மாவுன்னு தெரிஞ்சு போச்சு. அதில் கூட கொஞ்சம் நெய்யும் கூட கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு இந்த பொசிஷன் கொண்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பை பாய்.